மாடசாமி போய் என்னைக்காவது ஏதாச்சும் வேலை செய்யலாம்ல, அப்படியே உட்காந்துருக்கு. குண்டுமணி போயுள்ளதுமே எனக்கு என்னட்டி வேலை, என்ன செய்ய சொல்றப்ப நீ? தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துட்டு வந்து எரிக்கிறாம்ல, அப்படியே உட்காந்துருக்கு. ஏண்டி தேவையில்லாத பொருள் தேவையான பொருள்னு உனக்கு தானே தெரியும், நீயே போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே. அப்புறம் நானா எடுத்துட்டு வந்தேன்னா இதையா எடுத்துட்டு வந்தா அதையா எடுத்துட்டு வந்தேன்னு திட்டுவேன். வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இரு. குண்டுமணி என்ன குண்டுமணி, நான் எடுத்துட்டு வந்தாலும் இதையா அதையாம்ப எதுக்கிறதால என்ன குறைச்சல் இல்லைன்னா உனக்கு தூக்கமே வராது. போகல அன்னைக்கு கூட என்ன ஃப்ரீயா விட மாட்டியா? ஆமா ஆமா சார், அப்படியே பேங்க்ல வேலை பார்க்குறீங்க, லீவ் நாளில் உங்களை ரெஸ்ட் எடுக்க விடுறதுக்கு. உனக்கெல்லாம் 365 நாள் ரெஸ்ட் தான். இன்னைக்கு போய் அன்னைக்கு ஏதாச்சும் செய்யறான்னா என்னன்னு சொல்றவ, திடீர்னு இப்படி திரும்பி உக்காந்தா என்ன தானே நினைக்கிறது? கோபமா இருக்கீங்களா சாரு? அதை சொல்லிட்டு திரும்பி உட்காரலாம்ல. ஆமா, உனக்கு அப்படி சொன்னாதான் தெரியுமா நான் கோபமா இருக்கேன்னு, இல்லைன்னு தெரியாத உனக்கு? ஓ, திரும்பி உட்காந்தா கோபமா இருக்கன்னு அர்த்தமா? ஆமா, சும்மா ஒரு மனுஷனை போட்டு திட்டிக்கிட்டே இருந்த 4 கிழமைய கூட எனக்கு லீவ் விட மாட்டியா? சாருக்கு எதுக்கு லீவ் இப்போ? நீ திட்டுறதுக்கு தான். இன்னைக்கு ஒரு நாளாச்சுமே என்ன திட்டாம இருக்கலாம்ல, இன்னைக்கும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. சரி சரி போ, தேவையில்லாத பொருள்லாம் போய் எடுத்துட்டு வந்து எரிக்கிற வேலையை பாரு போ. இவன் மட்டும் தப்பி தவறி கூட ஒரு வேலை செய்ய மாட்டாங்கறாயா? உனக்கெல்லாம் தாலி கட்டி நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். ஓ, நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அப்புறம் யாரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறது உனக்கு? யோ மாடசாமி, நான் தாயா உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். வீட்டோட மாப்பிள்ளைய உட்கார வச்சு உனக்கு 3 வேளையும் ஜோறு போட்டுட்டு இருக்கேன். என்னை பத்தி என்னன்னு சொல்ற நீ? சரி சரி, நீ தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க, போதுமா? இப்போ சந்தோஷமா உனக்கு? வேலையை போய் பார்க்குறிய நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டோட மாப்பிள்ளையா வாடா வாடான்னு உங்கள் அத்தாக்கறி கெஞ்சினா, அதனால நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ என்னென்ன பேசுகிற நீ? இப்போ அதாயா அவங்க பண்ண பெரிய தப்பு. அதான் மகராசி சீக்கிரம் போய் சேர்ந்து விட்டா. சரி சரி, வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு, நான் போறேன். என்ன வர வர நம்ம பொழப்பி சிரிப்பா சிரிக்குது. இதையே சொல்லி நம்மள திட்டிக்கிட்டே இருக்காளே. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். என்ன இந்த பசங்க ரூமை இப்படி வச்சிருக்காங்க? பொங்கலுக்கு சுத்தம் செஞ்ச வீடு மாதிரியா இருக்கு. தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துட்டு போங்கன்னா சாக்கு பையில எடுத்துட்டு வரணும் போல் இருக்க. இந்த பசங்க என்ன இப்படி வச்சிருக்கானு? ஒரு பெரிய அண்டான தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடுத்துட்டு போக வேண்டியதான். அம்மா, என்னம்மா என் திங்ஸ் எல்லாம் குண்டால போட்டு எடுத்துட்டு வந்திருக்கு? சீனா இன்னைக்கு போகல, அதான் தேவையில்லாத பொருள்லாம் எரிக்கலான்னு எடுத்துட்டு வந்தாண்டா. நீ எல்லாம் தேவையில்லாத பொருள் நினைச்சேன். ஸ்கூல் பேக் எதுக்கு எடுத்துட்டு வந்த நீ? இப்போ ஸ்கூல் பேக்லாம் உனக்கு தேவையில்லாத பொருள் என்ன? ஏண்டா, ஒரு ஸ்கூல் பேக் எடுத்து ஒழுங்கா வைக்க மாட்டியா? கட்டிலுக்கு அடியில் கிடந்தாலும் சரி, தேவையில்லாத பேக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். ஏம்மா, கட்டிலுக்கு கீழே வச்சது தேவையில்லாத பொருள் அம்மா. ஆமா, படிக்கிற பிள்ளை என்ன கட்டிலுக்கு கீழே என்ன பழைய பொருளை ஒளிய வைக்கிற மாதிரியா ஒளிய வைக்கும்? ஏம்மா, பேட்டு பால் எதுவுமே விடாம எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். நீ தேவையில்லாத பொருள்னு எடுத்துட்டு வந்தேன். இப்போ என்ன? அப்போ அதுக்கு வாங்கிட்டெல்லாம் என்னால பேச முடியாது. உன் ரூமுக்கு போயிட்டு உன் மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு எரிக்கவா? ஏண்டா, படிக்கிற பிள்ளை நீ, ஒரு புக்கு பேக் எல்லாம் இப்படி யாரா குப்பை மாதிரி போட்டு இருப்ப? அதை விட்டுட்டு என்னுடைய திங்ஸ் எடுத்துட்டு வந்து எரிப்பியாமல்ல நீ? வேற திங்ஸ் எல்லாம் குடுப்பியா கொடுக்க மாட்டேன் நீ? சரி சரி, எடுத்துட்டு போந்தா. 5 நிமிஷம் நான் மட்டும் லேட்டா வந்திருந்தானே என் பொருளெல்லாம் தீயில தூக்கி போட்டுருப்பேன். அதான் வந்துட்டில, எடுத்துட்டு போ ஃபர்ஸ்ட். அதான் வந்துட்டில, அப்புறம் என்ன? உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நல்ல பொருள் மாதிரி அடுக்கி வை. குப்பை மாதிரி அங்கேயும் தூக்கி போடாது. சரி சரி, நம்ம போய் அடுக்கி வைக்கிறேன். திங்ஸ் எல்லாம் கொடுங்க. இன்னும் குண்டு பண்ணி தேவையில்லாத பொருளை மட்டும் எரிச்சிட்டியா? எரிச்சிட்டாங்கக்கா. நீங்க ஒன்னும் எரிக்கலையா என்ன? என் வீட்டில் நான் தேவையில்லாத பொருள்லாம் வச்சுக்கிறது இல்லை குண்டு பண்ணி. ஒரே ஒரு பொருள் இருக்கு ரொம்ப நாளா, அதை மட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி என்ன பொருளுக்கா ரொம்ப நாளா வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் என் மாமியா தான். அப்படி பார்த்தா என் வீட்டில தான் ஒன்று இருக்கு தண்டத்துக்குன்னு. அது என்ன போட்டு அடிக்கலாம்? நீ யாரடி சொல்ற? ஓ மாமியா தான் ஊருக்கு போயிட்ட. எல்லாம் என் புருஷனை தான் சொல்றேன். ஏண்டி மாடிச்சாமியை போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காவ? அவங்க எங்க வைத்த வழி அவங்க எல்லாம் தெரியும், சொன்னா புரியாதுக்கா. என்ன குண்டு பண்ணி தீபாவளி நினச்சி வந்துட்டியா? கையில் என்ன அணுகுண்டுலாம் வச்சிருக்கே? அது ஒன்றும் இல்லைக்கா, ரொம்ப நாளாக வீட்டில் கிடந்துச்சு, வீணாக போயிட்டது. அதான் அது நெருப்புல தூக்கி போலான்னு வந்தேன். ஆண்டி, எங்கேயாச்சும் நெருப்புல போட்டு வெடிச்சிட போகுதுடி. அதெல்லாம் வெடிக்காதுக்கா, ரொம்ப நல்ல வெள்ளியாக கிடந்தது.
அடியே போய் எதுமா ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு போயிடாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அக்கா அதெல்லாம் ஒன்றாவதுக்கா, ஏன் அக்காவை பயப்படுற நீ? அடியாத்தி நீ ஒன்றும் சொல்கிறது கேட்குற மாதிரி தெரியல. போடுறதான் போடுறேன், நான் போன மறுக்கு போடுடி. இந்த வடிவுக்கு அறிவே இல்லை, ரொம்ப நாளாக கிடக்கு வீணா போயிட்டுங்கிறேன், அது எப்படி வெடிக்கும்? இதே தூக்கி போட்டுட்டு என்ன வெடிச்சா வெட்டுது? இந்த வடிவு எப்படி பயந்துக்கிட்டு போகுது? ஊரே போகி அன்னைக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு எரிக்குது. நம்ம வீட்டுக்கு வந்தது ஏதாவது எடுத்து எரிக்குதா? நம்ம தான் ஒன்று ஒன்று சொல்லி 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 செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன நெருப்பில் ஏதோ பச்சை கலரில் சுருட்டி போட்டிருக்காங்க, என்னவா இருக்கும்? என்ன அதிலிருந்து ஏதோ வெளிச்ச மாதிரி வருது, நெருப்பில் போட்டிருக்கனால அதுவும் எரியுது போல் இருக்கு. போகில் அதுமா எங்க வந்து படுத்துக்க இருக்குந்த அத்தை? அத்தை என்னாச்சு அத்தை? ஏஞ்சிருங்க, எங்க வந்து நீங்க படுத்துக்க இருக்கிறீங்க? 4 பேர் பார்த்து என்ன நினைப்பாங்க? என்ன இந்த அத்தைக்காரி நம்ம இவ்வளவு நேரம் கூப்பிடுறோம் அப்படியே கிடக்கு? போய் எதுமா போய் சேர்ந்து விட்டுதா என்ன? அத்தை ஏஞ்சிருக்க அத்தை, அத்தை ஏஞ்சிருக்க அத்தை. அத்தை இப்படி போய் சேர்ந்துட்டீங்களே, வீடு வர உங்க பேர்ல இருக்கு, அது என் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு செத்து வந்திருக்கலாம்ல. உன் மொபக்காரி வேற வந்து பங்கு கேட்பாள்ல, இருக்கிற ஒரு வீட்டையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுமே? ஐயோ அத்தை ஏஞ்சிரு அத்தை, இந்த வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு சாவத்தே. ஐயோ இன்னைக்கு போகல லீவு, நாளைக்கு பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், 4 நாள் இருக்கு. 4 நாளுக்கு அப்புறம் நீ செத்து போயிருக்க கூடாது அத்தை. அத்தை ஏஞ்சிரி அத்தை, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என் வீடு போச்சே அத்தை. ஏஞ்சிரி அத்தை, இன்னும் 4 நாள் கழிச்சு நீ பொறுமையா சாவலாம் அத்தை. ஏஞ்சிரி அத்தை, இந்த வீட்டை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தே. என்ன இந்த அத்தைக்காரி ஏஞ்சிருக்கிற மாதிரி தெரியல, நிஜமாலையுமே போய் சேர்ந்து போயிட்டு போல் இருக்கு. போச்சு வீடு, நமக்கு இல்லை போச்சு. ஐயா இந்த நாத்தனாக்காரி வீடு எங்க அம்மா வீட்டுல இருக்கு, வீடு எனக்குன்னு சொல்லிடுவாள், அப்புறம் நான் எங்க போறது? வடிவு என்ன ஆச்சு? உங்க அத்தை கீழே கிடக்குறாங்க, நீ என்ன பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காவ? சுந்தரி எங்க அத்தை செத்து போயிட்டது போல் இருக்கு. ரொம்ப நேரமா எழுப்பி எழுப்பி பாக்குறேன், ஏஞ்சிருக்க மாட்டேங்குது சுந்தரி. அடியே என்னடி வயசான காலத்துல மயங்கி இங்க விழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்த தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சு பார்த்தா என்னடி? செத்து போயிட்டுன்னு ஒரு பயத்துல அதெல்லாம் செய்ய மறந்துட்டேன்டி. ஆளு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரல வடிவு. இந்த தண்ணி எடுத்து உன் மாமியா மூஞ்சில அடிச்சு பாரு, உசுரோட இருக்க செத்து விடான்னு அப்புறம் தெரியும். இந்த தண்ணி அத்தை ஏஞ்சிருக்கத்தை. என்ன மாமியா மூஞ்சில தண்ணி அடிச்ச உடனே டக்குன்னு ஏஞ்சி நிக்குது. அடிய வடிவு, தீல எவ்வளோ அணுகுண்டை போட்டுட்டாடி, நான் வந்தப்போ அது வெடிச்சு வீட்டுது, அந்த அதிர்ச்சியில கீழே விழுந்துட்டேன், என்னை செத்து போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டே. நீ நான் மயக்கத்தில் இருக்கும்போது நீ வீட்டை உம்பேர்ல எழுதி வைக்க சொன்ன மாதிரி காதில் விழுந்தது, அப்படியா சொன்னேன்? ஆத்தி இந்த மாமியா மயக்கம் போட்டு கிடக்கும் போது கூட காது தெளிவா கேட்டிருக்க. அது ஒன்றும் இல்லத்தே, வீட்டில் வந்து படுக்காம தெருவில் வந்து படுத்திருக்கீங்களே, வயசான காலத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாத்தே. அடிய வடிவு, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் நீ சொன்ன மாதிரி தெரியலையே, வீட்டை கரையை பண்ணி கொடுக்க சொன்ன மாதிரிலாம் காதில் விழுந்தது. அதான் காதில் விழுந்தது இல்லை, வீட்டை என்ன என் பேர்லயே மாற்ற போற நீ? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தே, என்னத்தை நீங்கள் இப்படி நினச்சி விட்டீங்க? சரி ஏஞ்சி வா, நீ என்ன அப்படியே உட்காந்துருக்க அதிர்ச்சியில, வா வீட்டுக்கு போவோம். அடிய வடிவு என்னடி அப்படியே உட்காந்துருக்க அதிர்ச்சியில?